கைபோறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை. அனைவருக்கும் இனிய போகி தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, போகின்ற வார்த்தைக்கு போகம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? போகம் அப்படின்னா பெருக்கம், வளர்ச்சி, அறுவடை, பெரிதாக ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்குது அப்படின்றதா, சரிங்களா? நம்மளுக்கு புது வருஷம் தொடங்க போகுது. ஸோ எல்லோரும் தை மாதத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் போகம், எல்லா விஷயத்திலும் போகமாக பொங்கல் எப்படி பொங்கி வந்து அது மாதிரி எல்லா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் துக்கமெல்லாம் மறைஞ்சு புதுமையான விஷயங்களை போகத்தை உருவாக்குறதுக்காக இந்த போகி பண்டிகை உருவாக்குறோம். பொதுவாக ஜென்ரலாக போகினா நம்ம வீட்டில் உள்ள பழைய பொருள்லாம் கொண்டு போய் எரிச்சிட்டு புது பொருட்களை வாங்கணும் அப்படின்றது கிடையாது. பழைய என்ன கழிதலும் புதுவைன புகுதலும் அப்படின்றது கிடையாது. நம்ம மனசில் உள்ள நம்ம வாழ்க்கையில் உள்ள பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற செயலில் நம்ம யார்ட்டையா சண்டை போட்டிருப்போம், யார்ட்டையாவது திட்டிருப்போம், யார்ட்டையா ஏதாவது வாங்கி கொடுக்காம வச்சுருப்போம், நிறைய வன்மைகளை மனசில் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம மறந்து புதுமையான ஒரு போகத்தை நோக்கி நம்ம அடுத்த வருடத்துக்கு போவோம் அப்படின்றதுக்காக இந்த போகி தினங்கள் நம்ம கொண்டாடுறது. ஸோ அனைவருக்கும் போகி தின நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நண்பர்களே. அனைவரும் இன்னைக்கு மாலை சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக ஐயப்பன் சபரிமலையிலேருந்து மகர ஜோதி லைவ் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாரும் கண்டு கழியுங்கள். ஐயப்பனை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.